எனக்கு என்ன எவனாயிருந்தா எனக்கு என்ன எவனாயிருந்தா எனக்கு என்ன நாங்கள் மரணம் நாங்கள் வலிமை அவர்கள் விளம்பர சதகாமை எதிர்த்து நிற்போம் என்னை பிடிச்சா பிடி என் முடியை கூட முடியாது நாம் ஒன்று பருவம் நீ கெட்டவன் என்றால் நான் உன் வில்லன் எவனாயிருந்தா எனக்கு என்ன. அஸ்ஸலாமு அலைக்கும் ஐ மக்களே. இந்த மண்டபஜிலி மரசி மூதேவி நோம்புல எல்லாத்துக்கும் அங்கே கலெக்ஷனை கொடுத்துட்டு சந்தோஷத்தோட வீட்டுக்கு வார நேரம் இவர் எதிர்பாராத எட்டை கொண்டு நினைச்சி வந்து வெளில வத்த கோகிலா லைனில் இவருக்கு அடிக்கிறதுக்கு காரணம் ஃபர்ஹான் சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட நஃபர்ட கூட்டாளி மவுத்து கொண்டு இவன் பேஜில் போட்டிருந்தான். அதுவும் சும்மா இல்லை, ஆக்சிடெண்ட்டோட மவுத்து அவன் மவன்ட ஃபோட்டோவையும் சேர்த்து போட்டிருந்தான். என்ன இருந்தாலும் கூட்டாளி தானே, இவர் வந்தோடனே இவருக்கு பொரியல் எங்கே வெளில வத்தா, அதாவது இவன் ஒய்ஃப் டவுட்டில் வச்சு அந்த ஆடியோஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. கொஞ்சம் கிளியர் இல்லை, காதில் ஹெட்செட் அடித்து கேளுங்க. அதை கேட்டப்போ நான் எல்லாத்துக்கும் பதில் தார். பாத்தீங்களா மை மக்களே, அடியேன் பட்டு என்ன கத்துறான். இவன் உண்மையான சண்டித்தனம் இதுதான். வடிவேலு ஒரு படத்தில் கூப்பிடுவான், என் ஊருக்கு வா, என் தெருவுக்கு வா, என் ஏரியாவுக்கு வாண்டு. அதே மாதிரி இவன் கூப்பிடுறான் பீசா மக்காமுக்கு வாண்டு. உண்மையான சண்டியை நொத்தம் தானே வந்தான் அடிக்கிறதுக்கு. அப்போ அவனே சமாளிக்க வேண்டியதானே. நீ செஞ்சது சாதாரண விஷயமா? ஒத்தன் மவுத்து கொண்டு போஸ்ட் போட்டிக்கிறாய், உசுரோடு இருக்கிறவன் உன்னை அடிக்காமல் வந்து கிஸ் கொடுப்பாங்களா? யாரோ ஒருத்தனோட பொண்டாட்டிட ஃபோட்டோ டிக்டாக்ல போட்டுட்டு நீ அவன் தான் காரணம்னு நீ அவனை போஸ்ட் போட்டது அது சரியில்லை. அதுவும் அவனோட மவனோட, அவனோட 2 வயசு மவனோட அவன் இருந்த ஃபோட்டோவை நீ போட்டிக்கிறாய்.
அதுவும் நோம்பு நேரம். நீ நோம்பு நேரம் தான் நிறைய பேருக்கு பதுவா செஞ்சுக்கிறாய். இந்த நோம்போட மாசத்துல சொல்றேன், நானும் என் பிள்ளையும் ரத்தம் கக்கி சாகுவோம். இந்த நோம்போட மாசத்துல சொல்றேன், நீங்க எல்லாம் சீரழிஞ்சு போவீங்க. அதே நோம்பு மாசம் தான் 10 லட்சம் முஸ்லீம்களை நீ சண்டையை கூப்பிட்டாய். 10 லட்சம் முஸ்லீம்ல ஒருத்தன் தான் வந்தான், சிஃபான் சொல்லி ஒருத்தன். அவனே உன்னையால சமாளிக்க முடியாது, உன்னைய கமைக்கு கூப்பிடுறாய். நீ எங்கடா 10 லட்சம் பேரை சமாளிக்க போறாய்? 10 லட்சம் முஸ்லீம்களிலே ஸ்ரீலங்காவில் எல்லாரும் வந்தா, எல்லா முஸ்லீம்களும் வந்துன்னா உன்னை நிலைமை எப்படித்தான் ஆகும்? அடிக்க மாட்டாங்க, உன்னை வந்து மண்ணு மிதிச்சுட்டு போவாங்க. போதுண்டா. எத்தனை நாளைக்கு தான் இந்த ஏழை மக்களை, ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரன்னு, மதரசா மாணவர்களை, அவங்களோட உம்மா அப்பா பெர்மிஷன் கொடுத்தாலும், அந்த அம்ஜத் பைத்தியக்காரன் பெர்மிஷன் கொடுத்தாலும் ஏலா ஒரு சிறுவனை வந்து நீங்கள் வீடியோ எடுத்து போடலாம். நீ போடுறேன்னு பெருமையாக சொல்கிறேன், அவனோட உமா அப்பா பெர்மிஷன் கொடுத்தேன். ஆனால் அவனோட உமா அப்பாட மனசில் கஷ்டம், வேறு வழி இல்லை. என்ன செய்ய, நம்ம அவனை வீடியோ எடுத்து உலகத்துக்கு காட்டுறானே, திங்கிறது எல்லாம் அவங்களுக்கு துக்கமாக தான் இருக்கு மனசில். ஆனால் அவங்க காட்டிக்கொள்கிறாங்க இல்லை, ஏன்னா அவனோட நிலைமை அப்படி. வீடியோ எடுத்தால் தான் இந்த மதரசாவில் ஓதையிலுண்டு நீயும் அந்த பைத்தியக்கார அம்ஜத்தும் கொண்டு சட்டம். அது அன்றைக்கு அந்த தரை டிவியில் போயிட்டு சொல்கிறாய், 1 லட்சம் வந்தா 10 லட்சம் எடுத்தேன்னு சொல்கிறாய். அதுக்கு பிறகு ஐஸ் அடிச்சு வந்து லைவ்ல சொல்கிறாய், 1 லட்சம் வந்தா 20,000 உனக்கு சொல்லு. இதில் எதை நம்புறது? அந்த தரை டிவியில் வந்து 10% சொல்கிறாய், லைவ்ல வந்து 20% சொல்கிறாய். உண்மைக்கு உனக்கு கிடைக்கிறது 30%, அம்ஜத்துக்கு 10%, மொத்தம் 60%ல தான் நாங்கள் வேலையே நடக்குது. 60%, 50%, அதுவும் தெரியாது. ஆரம்பத்தில் இருந்து நாங்களும் கணக்கு காட்டுன்னு கேட்குறேன், நீ காட்டின பாடு இல்லை. அதுவும் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு மட்டும்தான் நீ 3.5 கோடி எடுத்தேன்னு சொல்கிறாய். சரி, 3 கோடின்னு வைப்பமே. 3 கோடி என்றா நீ சொல்கிற மாதிரி 10% 30 லட்சம் வருது. இன்னும் 1.5 வருஷத்துக்கு ஏன்னா 20% 60 லட்சம் வருது, 30% 90 லட்சம் வருது. அம்ஜத்துக்கு 10% போனேன்டா 1 கோடியே 20 லட்சம் மொத்தம். அப்போ 1 கோடி 80 லட்சத்துக்கு தான் அங்கே வேலையே நடந்திருக்கு. போதா குறைக்கு சிறிது வேலை பாக்கி உள்ளதுன்னு தாப்பே கெட்ட ஸ்டார்ட் ஆக்கினாய். தாப்பையோட முடிச்சியா இல்லை, சதகத்துல் ஜாரியான்னு சொல்லி சோலார் பெனரையும் கொண்டு போட்டாய். அதில் கமிஷன் எவ்வளோன்னு சொல்லவும் இல்லை. கெட்டினாய், சீனா பெருஞ்சுவர்மாய் பெரிய வட்டைக்கு கெட்டினாய். அதை கெட்டுறதை விட ஒரு 2-3 கடை அங்கிட்டு கெட்டி போட்டிருந்தாலும் அதால் ஒரு கூலி வந்திக்கும். மதரசால ஓதி கொடுக்குற மௌலிமாட்ட பீஸாக சரி கெட்டேன்னு சொன்னக்கு. மண்டபஜிலி ஒரு விஷயத்தை நல்ல மைண்டில் போட்டுக்கோ. உனே எதிர்க்கிறதால எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனால் அல்லாஹ்க்காக வேண்டி செய்கிறோம். உனையமாய் ஒத்தன் இனிமேல் உருவாகக்கூடாது. அதுதான் எங்களோட டீம் மொத்த டீம்ட நோக்கமும். இதைத்தான் நஸ்ரீன் நானும் ஆரம்பத்துலேருந்து சொல்லி கொண்டு வராரு. உனக்கு நீ கேட்கல, அவட உமா இழுத்தா எல்லாம் செஞ்சாய். உனக்கு கிடைக்கிற அந்த சதக சல்லி எல்லாத்தையும் எடுத்து தேவையில்லாத போலீஸ்க்கெல்லாம் செலவழிச்சிட்டாய். ஆனால் அந்த மெனிக்க மிதியாலையில் இருக்கிற பெரிய பள்ளி நிர்வாகம், நான் நினைக்கிறேன் வந்து பாங்கு சொல்கிறதுக்கும் தொழிச்சு கொடுக்குறதுக்கும் ஜும்மா பயான் செய்கிறதுக்கும் தான் அவங்க அந்த பள்ளியை வச்சுக்கிறாங்க போல். நல்லது கெட்டது எதுன்னு யோசிக்கிற தன்மை அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு இல்லை. அந்த பள்ளி நிர்வாகம் ஒழுங்காக இருந்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஒரு நாளாவது சரி கணக்கு காட்டினியா நீ? இல்லை. இப்படியெல்லாம் செஞ்சுட்டு ராஜா, நீ அன்றைக்கு என்ன சொன்னாய்? நோம்பு ஸ்டார்ட் ஆகுற நேரம், நோம்பு முடிஞ்சோடனே இந்த மதரசாவை ஊர் மக்களிடம் பாரம் கொடுத்து நாங்கள் தொலைஞ்சி போகிறோன்னு சொல்லிட்டுடா. மதரசா மாணவர்கிட்ட லீவ் முடிஞ்சு அவங்க வாரத்துக்கு முந்தி நீ வந்து முடிச்சு. என்னடா இது? வாக்கு மீறதும் முனாஃபிக் தானே. நீ எங்களை முனாஃபிக்னு சொல்கிறாய். நாங்கள் உழைச்சி தின்றண்டா, இங்கே யாரையும் ஏமாத்தல. உனக்கு ஸ்ரீலங்காவில் முழுக்க எதிரிகளிக்கிறாங்கடா. நீ எங்கே போனாலும் உனக்கு கல்லால் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி நீ முஸ்லீம் சமுதாயத்தை கேவலப்படுத்திக்கிறாய். 100 கோடி கொடுத்தாலும் கஷ்டத்தில் தின்ன வழி இல்லாமல் இருக்கிறவன் கூட அல்லா இல்லைன்னு வந்து சொல்லுன்ற ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டு நான் உனக்கு 100 கோடி தாரேன்டா எவனுமே செய்ய மாட்டான். ஆனால் அந்த வேலையை நீ செஞ்சாய். இதுக்கு மேலே நீ நல்லவனா கெட்டவனான்னு விசாரிக்கிறது அளவுக்கு வந்து விளங்கப்படுத்துகிற அளவுக்கு எதுவுமே இல்லை. மக்களே, இதில் வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? வெள்ளவத்தையில் சிஃபான் கிட்ட அடிபட்டுட்டு சிஃபானுக்கு சேலஞ்ச் பண்ணுறா, நீ பீசா மக்காமுக்கு வாண்டு. ஏன்னா வெள்ளவத்தையில் யாரும் இல்லையாமா அவருக்கு. இவர் மற்றவரை வச்சு தான் சண்டித்தனத்தை காட்டுரு. நல்ல வேலைடா, உன்னை இன்னொரு பிரான்ச்சுக்குதே மெனிக்க வித்தியாலயக்கு வர சொல்லல. அங்கே இருக்கிறானே உன்னை சுற்றி ஒரு 7-8 பேர் தூள்கார கஞ்சக்கார நாய்வல். பீசா மக்காமுக்கு வந்தாலும் அடிச்சுட்டு போவான்டா உனக்கு. ஏன்டா பீசா மக்காமில் உனக்கு யாரும் இல்லை. நேரத்தோட பொடிமாறு வந்து உன்னை பீசா மக்காலில் தான் பொடிச்சிட்டு போனான். போதா வரைக்கும் பீசா மக்காம் பொடிய மாதிரியே உனக்கு அடிச்சிக்கிறான். நீ தான் சொன்னியேடா, என்ன பின்னுக்கு அவுளியாக்கள் நாதாக்கள் இருக்கிறேன். எங்கே அந்த அவுளியாக்களை நாதாக்களை காணும்? அடே நீ நல்லவன் என்னன்னா உன்னை மேலே கையை வச்சோடனே அங்குள்ள பொடிமாறு அவனை வாட்டையை ஆகிப்பாங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ மக்கள் உடனே எந்த ரேஞ்சில் வச்சுக்கிறாங்கன்னு. இதே சிஃபான் வந்து உன்னை வந்து பீசா மக்காமில் போயிட்டு அடித்தாலும் எவனும் வரப்போகிறது இல்லை. ஏழுண்டா அவனை தம்பி வருவான் ஆனப்பி இஃபாம், அவனும் வெள்ளவத்தையில் வந்து கத்தி ஏண்டா அவனை அடிபட்டு போகிறான்.
மண்டபஜிலி உனக்கு யாரோ சரி பேட் கமெண்ட் தொடர்ந்து அடிச்சா நீ என்னமா செய்வாய்? உடனே அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை போயிட்டு செக் பண்ணி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து நீ அவங்களோட மெசேஞ்சருக்கு அனுப்பி அவங்கள பிளாக்மெயில் பண்ணுவாய். அதுதானே நீ காலகாலமாக செஞ்சு கொண்டு இருக்கிற வேலை. கடைசியில் பார்த்தியா அதே உனக்கு பம்பாய் உனக்கே படுது ரிட்டர்ன். ஏண்டா இந்த ட்ரெண்ட் ஆரம்பித்து வச்சதே நீ தான். இப்போ அல்ல உனக்கே ரிட்டர்ன் ஆக்கி விட்டுட்டான். அது மிச்சம் தேவையில்லடா. 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறாய் நீ. அதில் உனக்கு ஒரு 100 கமெண்ட் நல்லதா வருதாடா? எல்லாம் உனைய வந்து கழுவி ஊத்துறான். வந்து அந்த கழுவி ஊத்துறதை தாங்க முடியாமல் நீ நிறைய பேர்த்த பிளாக் பண்ணாய். அதில் நானும் மொத்தம் தான். இல்லாட்டி நீ என்ன செய்வாய்? உனக்கு கமெண்ட் பண்ண இல்லாமல் செஞ்சிடுவாய். ஆனால் நீயும் உன்னோட ஃபேக் ஐடியில் போயிட்டு நீயே உனக்கு மாஷா அல்லா தபாரக் அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லா அவங்களுக்கு ரஹ்மத் செய்வான்னு நீயே உனக்கே நல்ல கமெண்ட்டை போட்டுக்கொள்வாய். உனையமா ஒரு கேரக்டர் இனிமேல் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நோம்புன்னு பார்க்காம ஒரு முஸ்லீம் சகோதரனை நீ வந்து மவுத்துண்டு போஸ்ட் போடுறேன்னா நீ எப்படியா கொண்ட மனநிலையில் இருக்கிறான்னு யோசிப்பாரு. நீ திருந்த மாட்டாய். உன்னோட மைண்ட் செட்டில் இருக்குது நான் செய்கிறது சரி. உனக்கு ஆமாசாமி போடுறதுக்கு அங்கே அம்ஜ தீக்கிறான். அவன் உலமா எதுவுமே இல்லை. அவன் கல்ல. நீங்கள் பிச்சை பிளவில் காட்டி பிச்சை எடுக்கிற கூட்டண்டா. அங்கே பெரிய மதரசா மாஃபியா நடக்குது. நீ போதா குறைக்கு வட்டி சல்லியை கொண்டு வந்து மதரசாவில் சேர்த்துட்டாய். அதை வேற பெருமையாக வீடியோ எடுத்து காட்டுறாய். இஸ்லாத்தில் வட்டி சல்லியை தொடவானு சொல்லிக்கி நீ எப்படியா கொண்டு டொய்லெட்டை கெட்டுவாய்? உனக்கு இப்போ பயான் பண்ணி கொண்டு இருக்கேல. எனக்கு எங்கட முடிவை நான் உனக்கு நல்லா சொல்கிறேன். நல்ல தெளிவாக கேட்டுக்கோ. உனையும் இந்த அம்ஜத்தையும் இந்த மதரசா நிர்வாகத்தில் இருந்து தொலைச்சி அனுப்புறது தான் எங்களோட முழு நோக்கமே. இது வரங்காலம் நாங்கள் எங்களோட வேலையை விட மாட்டோம். நீ மட்டும் இல்லை, நீ யாரை தூது அனுப்பினாலும் அவன்களுக்கு எகேன்ஸ்டாக நாங்கள் வீடியோ போடுவோம். நாங்கள் அதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். நீ அந்த ஊர் மக்களையும் அந்த பள்ளி நிர்வாகத்தையும் மேமாற்றி கொண்டு ட்ராமா பண்ணி கொண்டு இருக்கிறாய். சுலைமானிய மദ്രസാக்கு நீ 2,75,000 எடுத்தாய். அதை சொன்னியா? 14 லட்சம் கொடுக்குறத மட்டும் காட்டினாய். நீ எடுத்த கமிஷனை காட்டினியா? இல்லை. போதா குறைக்க அமானிதம் வேறு அவங்க சொல்கிறாய். பட்டும் படாமல் எப்படி எல்லாம் காட்டி கொடுத்தான். மிச்சம் துள்ளாதீங்க வா. ஆடினா அடங்கி தான் ஆவேணும். இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக மாடுவலை கொண்டு வந்து போடுறாய். உன்னோட பேஜில் போட்டு குர்பான் கொடுக்குறதுக்கு சல்லி அனுப்புங்கன்னு சொல்கிறாய். எங்கேடா நடக்குது ஸ்ரீலங்காவில்? எந்த மதரசாலடா மாடு குர்பான் கொடுக்குறதுக்கு சல்லி அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க? பேசி வேறல்ல. மக்கள் எல்லாம் எங்களோட வீடியோ பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. உன்னோட வீடியோ உட்பட. இதுக்கான பதிலடி அல்ல உனக்கு நல்லா காட்டுவான். உழைச்சி தின்னுடா. அதில் தின்ற சோறு தாண்டா ஜெமிக்கும். நீ இதை காட்ட காட்ட நானும் உங்களை போட்டு சீரழிச்சு கொண்டே இப்போ. ஏன்னா நீ மதரசா மாணவர்களை போட்டு சீரழிக்கிறாய் தானே. எனிவே மை மக்களே, ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. நல்லவனுக்கு கேட்டவனும் இல்ல, கேட்டவனுக்கு நல்லவனும் இல்ல. எவனை இருந்தா எனக்கு என்ன? நான் என்ற பேரில் மத்து நயவச்சக்கனே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. எவனை இருந்தா எனக்கு என்ன? என்ற பேரில் மத்து நயவச்சகரே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை.